ஒரு சமயம் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு ரொம்ப உடம்பு முடியாத போயிடுச்சு. ரொம்ப உடம்பு முடியாத போயிடுச்சு. எல்லாரும் கவலையில் இருந்தா, இந்த சுவாமிகள் நல்லபடியாக பிழைக்கணுமே. காஞ்சிபுரம் மடம் எவ்வளவு தாண்டி மேலே நிற்கிறது தெரியுமோ, அதுதான் ஆச்சரியம். ஜெயேந்திரருக்கு அப்போ மகாபரிவா இருந்தார். மகாபரிவா என்ன பண்ணார் தெரியுமோ, சரி அதுக்கு என்ன நானே போக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லலை. அதுதான் ஆச்சரியம். இந்த கிழக்கு தாம்பரத்தில் சகடபுரம் மட்டம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த சகடபுரம் மட்டத்தில் ராமச்சந்திரானந்த தீர்த்தன்னு ஒரு சுவாமி இருக்கார். இந்த சகடபுரம் மட்டத்துக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேளுங்கோ. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் அவளுக்கே தெரியுமா, மடத்து பக்தாளுக்கே தெரியுமா தெரியாதா தெரியாது. ஆனால் நான் சொல்கிறத அவள் சொல்லிவிடுறேன், அவளும் கேட்டுக்கிட்டோம். சகடபுரம் மடத்துக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, பக்தாருடைய எல்லா கஷ்டத்தையும் போக்குறதுக்குன்னு இந்த சுவாமிகள் தனியாக ஜபம் பண்ணுவார். குழந்தை பிறக்கலைன்னா ஒரு ஜபம் பண்ணுவா, வியாதி வந்துடுத்துன்னா ஒரு ஜபம் பண்ணுவா, ஒரு தம்பதிகள் பிரிஞ்சிருக்கா அவளை சேர்த்து வைக்கணும்னு நீங்கள் போய் சொன்னேன்னா அதுக்கு ஒரு ஜபம் பண்ணுவா. இன்னும் சொல்லட்டோமா, அவள் ஜபம் பண்ணி ஹோமம் பண்ணி அம்பாளுக்கு ராஜராஜேஸ்வரிக்கு அபிஷேகம் பண்ணின கஷாயத்தை இதை கொண்டு போய் கொடுங்கள், ரோக நிவர்த்தி ஆகிடும்பா. நிவர்த்தி ஆகிடும். அப்போ மகாபரிவா என்ன பண்ணினார், கிட்ட கறக்கிற அணுக்க தொண்டர்களை கூப்பிட்டு, இந்த சகடபுரம் மடத்தில் பெரியவா இருக்கா இல்லையா, அவள்கிட்ட போய் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு உடம்பு சௌக்கியமாகணும்னு ஜபம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு வா போங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். அவள் எல்லாரும், அப்போ ராமச்சந்திரானந்த தீர்த்தர் இங்கே இருந்தார். எங்கள் அப்பா வருஷம் நவராத்திரிக்கு சகடபுரம் மடத்தில் வந்து உபன்யாசம் பண்ணுவார் ராஜராஜேஸ்வரி சந்நிதியில். எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த ராமச்சந்திரானந்த தீர்த்த சுவாமிகள் போய் சொன்னேன், ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு உடம்பு முடியல, மகாபிரிவா அவங்கள ஜபம் பண்ணி பிரசாதம்லாம் வாங்கிட்டு வர சொன்னான். உடனே இப்படி கண்ணை மூடிண்டார் ராமச்சந்திரானந்தன். நான் பார்த்துருக்கேன், அவரை நன்னா பார்த்துருக்கேன். அந்த ராஜராஜேஸ்வரிக்கு நாகபூஷண பட்டுன்னு ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருந்தார். அப்படியா, ஒரு 3 நாள் இங்கே தங்குங்கோன்னார். கண்ணை மூடினார். அவர் ஏதோ பெரிய ஆபத்தில் இருக்கார்னு தெரிஞ்சுன்னு விட்டார். ஒரு 3 நாள் இங்கேயே தங்குங்கோ அப்படின்னார். 3 நாள் தங்கி அவர் 3 நாளைக்கு ஜபம் பண்ணி ஒரு வெள்ளி டப்பாவில் கஷாயம் கொடுத்து, இந்த கஷாயத்தை கொண்டு போய் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள்கிட்ட கொண்டு போய் கொடுங்கள்னு சொல்ல, அதை கொண்டு போய் நேரம் மகாபரிவாளில் கொடுத்து, மகாபரிவா கையால் அந்த டப்பாவை தொட்டுட்டு அவருக்கு கொடுத்து மருந்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த மருந்தை சாப்பிட்ட மறுநாள்லேருந்து அந்த வியாதி போயிடுத்தவருக்கு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி. இத்தனை வருஷம் அவர் இருந்தாரே, எல்லாம் காரணம் சகடபுரம் சுவாமிகள் ஜபம் பண்ணி கொடுத்தார். அது மாதிரி ஒவ்வொரு பீடங்களுக்கு ஒவ்வொரு விசேஷம்.